சந்தேகம். நீங்கள் சத்தியத்தை பற்றி இப்போ சொன்னீங்க. அப்புறம் எதிர்பார்ட்டி என் பேச்சையே இனிமேல் நீ பேசக்கூடாது, என் பேரையே நீ சொல்லக்கூடாது, அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூல் மீது சத்தியமாக என்று சொல்கிறார்களே, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? நம்ம எப்படி நடந்து கொள்வது? அவன் என்ன செய்கிறாங்கிறத சத்தியம் செய்யணும், அதான் அர்த்தம் உள்ள சொல்லு. அல்லாஹ் மேலே சத்தியமா நீ சாப்பிடக்கூடாதுன்னு அது பண்ண முடியும்? நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் மேலே சத்தியம் எவன் செய்கிறானோ அவன் நான் செய்ய மாட்டேன் செய்வேன் தன் விஷயத்தில் தீர்மானிக்க அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் மேலே சத்தியமா நீ 1000 ரூபா கொடுக்கணும்டா, அது எப்படி? ரொம்ப ஈஸியாக போயிருமே, ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு போயிடலாமே. அல்லாஹ் மேலே சத்தியமா நான் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னால் அதுக்கு சத்தியம். அல்லாஹ் மேலே சத்தியமா நீ 1000 ரூபா கொடுனா அதுக்கு பேர் சத்தியம் இல்லை, உளறல். இது என்னது? வீண் லகுவுண்டு இதுக்கு பேர். இது சத்தியத்திலையும் வராது, இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது, இதுக்கு ஒரு மீனிங்லெஸ். இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு மனிதன் பேசுகிற பேச்சுக்கு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் மேலே சத்தியமா நீ பேசக்கூடாதுன்னு நான் பேச மாட்டேன்னு சொல்லு, அது உனக்கு ரைட் இருக்கிறது. நீ பேச மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி? நீ எப்படி நான்லட முடிவு எடுக்கணும்? சத்தியம் நீ பண்ணுற, ஏன் செயலுக்கு நீ எப்படி சத்தியம் பண்ணுவ? அவன் செயலுக்கு தான் அவன் சத்தியம் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தவன் செயலுக்கு சத்தியம் பண்ண எப்படி ஒத்துக்கிறோம்? அதை அது மாதிரி செய்கிறது அது சத்தியமே கிடையாது. அது உளறி இருக்கான்னு எடுத்துக்கிறோங்க, சரியா? அது வகை வைக்க தேவையில்லை. நம்ம விரும்பினா பேசிக்கிடலாம்.